சேத்துப்பட்டில் காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வந்தவாசி பைபாஸ் சாலையில் சென்னையில் இருந்து சேலம் நோக்கி கணேசன் என்பவர் லாரியில் லோடு ஏற்றி வந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது சென்னை குன்றத்தூரைச் சேர்ந்த 4 பேர் மேல்மலையனூரில் சுவாமி தரிசனம் முடித்துக் கொண்டு சென்னையை நோக்கி காரில் சென்றபோது எதிர்பாராத விதமாக லாரி மீது கார் மோதியது. இதில் காரில் பயணம் செய்த 4 பேர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சேத்துப்பட்டு காவல்துறையினர் காரில் இருந்த 4 பேரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து சேத்துப்பட்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் நகராட்சியில் குப்பை கிடங்கை இடமாற்றம் செய்ய கோரி கொட்டுமலையில் பாரதிய ஜனதா கட்சியினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கூடலூர் நகராட்சியில் குப்பைகளை ஊரின் நடுவில் உள்ள இடத்தில் பல ஆண்டுகளாக கொட்டப்பட்டு வருகிறது. தற்போது அந்த பகுதி முழுவதும் அதிகப்படியான மக்கள் குடியிருப்பதால் குப்பையில் இருந்து வரும் துர்நாற்றத்தால் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் விதமாக கூடலூர் நகர பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேனி மாவட்ட தலைவர் ராஜபாண்டி தலைமையில் கொட்டுமலையிலும் நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதியவர் ஒருவருக்கு இறந்தவர் போல் அலங்காரம் செய்து மாலை அணிவித்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளை கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சத்திரக்குடியில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா சின்ன நாகாச்சி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு முதியவர் பிப்ரவரி முதல் உதவித்தொகை பெற்று வருகிறார். இதற்கு பரிந்துரைத்ததாக கூறி சின்ன நாகாச்சி கிராம உதவியாளர் அம்பேத் ராணி புகார்தாரரிடம் இருந்து 3000 ரூபாய் கேட்டுள்ளார். இதையடுத்து அந்த முதியவர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்ததின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அவரிடம் கொடுத்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அம்பேத் ராணியை ராமநாதபுரம் லஞ்சம் ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூர் அருகே கொலை முயற்சி வழக்கில் அதிமுக ஒன்றிய பொருளாளருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து திருவாரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் அருகே புதுப்பத்தூர் கிராமத்தில் ஊராட்சிக்கு சொந்தமான குளம் ஒன்று உள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த குளத்தை அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய பொருளாளர் நடராஜன் என்பவர் பராமரித்து எந்தவிதமான வரியும் செலுத்தாமல் இருந்து வந்துள்ளார். இதனை அதே பகுதியைச் சேர்ந்த விவசாய தொழிலாளி வீரையன் என்பவர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த நடராஜன் வீரையனை கொலை செய்யும் நோக்குடன் தாக்கியுள்ளார். பின்னர் இது குறித்து வீரையன் கொடுத்த புகாரின் பேரில் திருவாரூர் தாலுகா போலீசார் நடராஜனை கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கு திருவாரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தீர்ப்பின் முடிவில் நடராஜனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் உழைப்பவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என பூத் கமிட்டி உறுப்பினர்களிடையில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 47 மற்றும் 50வது வார்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அதிமுக பூத் கமிட்டி உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டம் மிலிட்டரி சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கழக கொள்கை பரப்பு செயலாளர் வைகை செல்வன் கலந்து கொண்டு வரும் தேர்தலில் வாக்குகள் பெறுவது குறித்து பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக என்ற ரயில் வண்டி சென்று கொண்டே இருக்கும் என்றும் இதில் விருப்பம் உள்ளவர்கள் ஏறிக்கொள்ளலாம், விருப்பமில்லாதவர்கள் இறங்கிக் கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
எதிர்கட்சி ஆகிட்டுமே. அப்ப எதிர்கட்சியாக இருக்கிற நேரத்துல நமக்கு ஏன் இவ்வளவு பணியாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எதிர்கட்சி நேரத்துல நீங்க யாருன்னு காட்டணும். சோதனையான நேரத்துல நம்ம பக்கபலமா இருக்கணும். ஆனா சோதனையான நேரத்தில் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.